ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல். இதுக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா குழவா வேக வச்சுக்கிறேன். ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சாதம் நல்லா குழவா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் அரிசி, அது 200 கிராம் அரிசி. இதுக்கு 400 கிராம் வெல்லம் போட்டுக்கிறேன். அதை பொடியாக கட் பண்ணிக்கிட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி பதத்தில் பாகு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா வேக வச்ச பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். திராட்சை போடலை. திராட்சை போட்டால் புளிப்பு டேஸ்ட் வரும்னுக்காக போடலை. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேக வச்ச பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 4 ஏலக்காய் பொடியாக நுணுக்கி அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கோயில் சக்கரை பொங்கல் டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஒரு 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் கோயில் டேஸ்ட்டில் உள்ள சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். கடைசியாக ஃபைனலாக வெண்ணெயும் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா எடுத்தோன்னா டேஸ்டியான பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்கும்.